நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புரட்டாசி மாத ராசி பலன்கள் 2025ஆம் ஆண்டு ரிஷபராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். 2இல் குரு, திரண்ட செல்வம் வரும். புரட்டாசி மாத கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் சுகஸ்தானத்தில் கேதுவோடு சஞ்சரிக்கிறார். குரு சந்திர யோகத்தோடு மாதம் தொடங்கிறதுனால பொருளாதார நிலை திருப்திகரமாக இருக்கும். புகழெல்லாம் கூடும். புனித பயணங்கள் உண்டு. நல்ல சந்தர்ப்பங்கள் அடிக்கடி வந்து கொண்டே இருக்கும். அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய பாதை புலப்படும். வாகன யோகமும் தொழில் ரீதியாக எடுத்த முயற்சிகளில் வெற்றியும் கிடைக்கும். துலாம் புதன். புரட்டாசி 13ஆம் தேதி துலா ராசிக்கு புதன் போகிறாரு. உங்கள் ராசிக்கு 2, 5 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் 6ஆம் இடத்திற்கு வரும்பொழுது உத்தியோகத்தில் எதிர்பார்த்த மாற்றம் கிடைக்கும். பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும். மற்றவங்க ஆச்சரியப்படும் வகையில் நல்ல பலன்கள் நடைபெறும். உங்களின் நீண்டகால கனவுலாம் நனவாகும். பெரிய மனிதர்களின் உதவியால் பிரச்சனைகள் படிப்படியாக நீங்கும். பிள்ளைகளின் வருங்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகள் எல்லாம் கைகூடும். வீடு கட்டுவது அல்லது இடம் வாங்கி போடுறது போன்ற சிந்தனைகள் செயல்படுத்த முற்படுவீங்க. மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் உண்டு என்கிறதுனால பொருளாதார நிலை உச்சமடையும். எனவே கடன் சுமை குறையும், வழி பிறக்கும். கடகம் குரு. புரட்டாசி 22ஆம் தேதி கடகராசிக்கு குரு செல்கிறார். அதிசார கதியில் அங்கு செல்லும் குரு பகவான் உச்சமும் பெறுகிறார். உங்கள் ராசிநாதன் சுக்கிரனுக்கு குரு பகை கிரகம் ஆவார். இருப்பினும் குரு பார்வை சகல தோஷங்களையும் அகற்றும் என்கிறதுனால அவரது பார்வை 10 இடங்கள் அத்தனையும் புனிதமடையதே. அதன் விளைவாக எண்ணற்ற நல்ல பலன்கள் உங்கள் இல்லம் தேடி வரலாம். முன்னேற்றம் தரும் குரு பகவானை இந்த காலகட்டத்தில் முறையாக நீங்கள் வழிபடுறது நல்லதே. குருவின் பார்வை பலத்தால் கல்யாண முயற்சிகள் கைகூடும். கருத்து வேறுபாடு அகலும். வெளிநாட்டில் இருந்து வரும் அழைப்புகளை ஏற்றுக்கொள்வது பற்றி நீங்கள் யோசிப்பீங்க. உத்தியோகத்தில் கூடுதல் சம்பளமும் குதூகலமும் சூழ்நிலையும் உருவாகும். உங்களுக்கு இடையூறாக இருந்தவங்க இப்பொழுது விலகுவாங்க. கட்டட திறப்பு விழா, கடை திறப்பு விழா போன்றவற்றில் கவனம் செலுத்துவீங்க. நீண்ட நாளாக எண்ணங்கள் இப்பொழுது நிறைவேறும். தொழிலில் புதிய கூட்டாளிகள் இணைவாங்க. பூர்வீக சொத்துகள் சம்பந்தமாக நடைபெற்ற பஞ்சாயத்துகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். அடுத்தது சுக்கிரன் நீச்சம். புரட்டாசி 24ஆம் தேதி கன்னிராசிக்கு செல்லும் சுக்கிரன் அங்கு நீச்சம் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் நீச்சம் பெறுவது அவ்வளவு நல்லதுக்கல்ல. உடல்நல தொல்லைகளும் உற்சாக குறைபாடும் வரலாம். மனக்குழப்பம் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கலில் தடுமாற்றமும் ஏமாற்றமும் உண்டாகும். உத்தியோகத்தில் உள்ளவங்க எதிர்பாராத வகையில் சில திருப்பங்களை சந்திப்பாங்க. வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருள்களை வாங்குவதில் மும்முரம் காட்டுவீங்க. உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்காத நேரம் இது. இந்த காலகட்டத்தில் குலதெய்வ வழிபாடுகளும் இஷ்ட தெய்வ வழிபாடுகளும் கை கொடுக்கும். சனி வகரம். கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் வக்கர இயக்கத்தில் இருக்கிறார். உங்கள் ராசிக்கு 9, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி. பாக்கியஸ்தான அதிபதி வக்கரம் பெறுவதால் சில காரியங்களில் திடீரென மாற்றம் செய்வீங்க. வாகனங்களால் பிரச்சனைகள் வரலாம். ஒரு சிலர் வீண் பழிக்கு ஆளாக நேரிடும். தொழில் உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் சேரும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் அக்கறை கூடும். பெண்களுக்கு வருமானம் உயரும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். இந்த மாதம் ஆணைமுக பெருமான் வழிபாடு ஆனந்தம் வழங்கும். பண தேவையை பூர்த்தி செய்யும் நாட்கள் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 20, 21, அக்டோபர் 3, 4, 6, 7, 12, 13. மகிழ்ச்சி தரும் வண்ணம் ஆரஞ்சு.